வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை இந்த உலகத்திற்கு கொடுத்த என் தாய் தந்தையரை வணங்குகிறேன். நமது குரு பிரான், ஆசான், அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். நல்லதொரு வாய்ப்பை நல்கிய நார்வே, டென்மார்க் மனவளக்கலை மன்ற உறுப்பினர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த வகுப்பை நல்ல முறையில் நடத்திக் கொண்டிருக்கும் அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களுக்கும், ஆழமான தவத்தை அருமையாக வழிநடத்திய அருள்நிதி புவனா அம்மா அவர்களையும், இறுதியாக தொகுப்புரை நன்றி உரை வழங்க இருக்கும் அருள்நிதி நேசமலார் அம்மா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அருள்நிதி பகிரிதி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் வேதாத்ரிய குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு தற்பெருமையின்மை. இந்த நீளமான வார்த்தைகளை நான் மூன்றா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தன், பெருமை, இன்மை. அப்போ இப்போ இரண்டாவதாக அந்த பெருமை அப்படின்ற வார்த்தையை எடுத்து முதல்ல அதை பற்றி நாம் சிந்திப்போம். பெருமை அப்படின்றது என்ன? ஒரு செயல் செய்யறோம். அந்த செயல் மூலமாக தனக்கோ இருக்கிறவர்களுக்கோ இந்த சமுதாயத்துக்கோ ஒரு மாற்றம் நடைபெறுகிறது. அந்த செயலின் விளைவாக ஒரு மாற்றம் பெறும் பொழுது அந்த நபரை கௌரவிக்கும் ஒரு எதிர் செயல்தான் பெருமையாக கருதப்படுகிறது. இதற்கு பிரைட் ஆனர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது ஒருவர மேன்மையை பற்றி சொல்வதும், புகழ்வதும், அவருடைய கீர்த்தியை நாம் கூறுவதும். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, நாளைக்கு வந்து அக்டோபர் 2 நாம் எல்லாருக்கும் தெரியும். காந்தியடிகள் வந்து அகிம்சை வழியில இந்த இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. சோ அவங்க எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரத்தை நாம் இன்றைக்கு அனுபவிக்கிறோம் அப்படின்றத உணர்ந்து, அவங்களை பெருமைப்படுத்தும் விதமாக நாளை வந்து நமக்கு காந்தி ஜெயந்தி இந்தியா முழுவதும் கொண்டாடுறாங்க. அதற்காக தேசிய விடுமுறை நாளாக அது அறிவிக்கப்படுகிறது. அடுத்து நமக்கு எல்லாம் தெரிஞ்சது நம்ம வந்து நேரு. அவங்களும் அவங்க காலத்துல காந்தியும் அவங்களும் இணைந்து அவங்க செயல்பட்ட போதிலும், அவங்களுக்கு வந்து குழந்தைகள் ரொம்ப பிடித்ததுனால, அவங்க பிறந்த நாள நம்ம குழந்தைகள் தினமாக நம்ம கொண்டாடிக்கிறோம். சோ, ஒரு செயல் செய்வது மூலமாக அவர்களை கௌரவிக்கப்படுவதில் பெருமை. இந்த பெருமை அப்படின்றது வந்து எந்த விதத்திலும் ஒரு சரியான செயலாகவே கருதப்படுகிறது. அடுத்ததாக அந்த முதல் வார்த்தை எடுத்துக்குவோம். தற் பிளஸ் இந்த 2வது வார்த்தை தற்பெருமை. தற்பெருமைனா என்னது? வேனிட்டி, போஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவருடைய ஒரு தோற்றத்தின் மூலமோ, வாழ்க்கை வளத்தின் மூலமோ, தன்னால் மட்டுமே செய்ய முடியும் அந்த செயலின் மூலமும், ஒரு பொருள் மீதோ நமக்கு இருக்கிற அந்த ஈர்ப்பு, அத நம்ம வெளிப்படுத்துற, அந்த புரிய வைக்கிற எடுக்கப்படும் ஒரு முயற்சி தான் தற்பெருமை. அப்படின்னா, இது என்னிடம் இருக்கிறது. இது என்னால் மட்டும் தான் செய்ய முடியும். இந்த ஒரு விஷயத்துக்கு நான் மட்டுமே ஓனர்ஷிப்ப மெயின்டெயின் பண்ண முடியும். அப்படின்னு நாம் சொல்லி பிறருக்கு புரிய வைக்கிறோம்ல, அந்த செயல்தான் தற்பெருமையாக கருதப்படுகிறது. அது விவிலியம் சொல்கிறது, தற்பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான் அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த தற்பெருமை எந்த விதத்தில் நலமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த தற்பெருமை செய்யும் பொழுது என்ன மைண்ட் வந்து மேனிபுலேட் பண்ணும். ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயத்த வந்து நான் எப்படி அடுத்தவங்கள்ட்ட சொல்லும்பொழுது சப்போஸ் நான் இப்போ ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். இந்த கிளாஸ்ல ஏதோ ஒரு கமெண்ட் வருதுன்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த கிளாஸ் நீங்க நல்லா எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது, நான் இது என்னை சார்ந்த ஒருத்தங்கள்ட்ட நான் இத சொல்லும் பொழுது, எப்படி சொன்னால் இன்னும் எனக்கு அதிகமான ஒரு பாராட்டு கிடைக்குமோ, அந்த மாதிரி என்னோட மைண்ட மேனிபுலேட் பண்ணி, நான் சொல்லும் ஒரு வார்த்தையும், ஒரு செயலும் வந்து தற்பெருமையாக கருதப்படுகிறது. ஓகே. இப்படி தற்பெருமை இல்லாமல் நம்மால் வாழ முடியுமா? யாரு தான் தனக்கு கிடைத்த வாய்ப்ப விடுவாங்க? அப்படிதானே? 40 நாள் உணவில்லாம வாழலாம்னு சொல்றாங்க சயின்ஸ்ல. 3 நாள் நீர் இல்லாம வாழலாம்னு சொல்றாங்க. 3 நிமிடம் காற்று இல்லாம வாழ முடியும்னு சொல்றாங்க. ஒரு 10 நிமிடம் நமக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கங்களேன், நான் பிறந்தது முதல் இன்று வரை நாம் செய்த எல்லா விஷயங்களும் ரொம்ப பெருமையா சொல்றத நாம் எல்லோருமே விரும்புறோம், விரும்பி இருக்கிறோம். ஒரு காலத்துல ரொம்ப அதிகமா விரும்பி இருக்கிறோம். ஆனா, இந்த தன்னுடைய பெருமைய உணர வைக்கணும் அப்படின்றது ஒரு சில கடமை கூட. அது எப்படின்னா, வீட்ல குழந்தைங்க இருக்கிறாங்க. ஒரு 80 மார்க் எடுக்கிற குழந்தை இருக்குது. அப்போ பள்ளி ஆசிரியர் என்ன சொல்றாங்க?
நல்லா படிக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் முயற்சி பண்ணி அவரால இன்னும் நல்லா படிக்க முடியுன்ற எண்ணத்த மட்டும் ஒரு பேரன்ட்டா நீங்க குடுத்துருங்க. அவரால 100 மார்க் வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம குழந்தைங்கட்ட என்ன சொல்லுவோம்? 80 மார்க் நல்ல மார்க் தான். ஆனா உன்னால 100 மார்க் எடுக்க முடியும். நீ உன்னோட பெருமைய தெரிஞ்சுக்கோ ராஜா. அப்பதான் உன்னால 100 மார்க் எடுக்க முடியும். அப்படின்னு சொல்லும்போது, அந்த குழந்தை தன்னுடைய பெருமையை உணர்ந்து, தன்னால் முடியும்ன்ற பெருமையை உணர்ந்து செயல்படும்போது, அந்த பெருமை ஓர் அளவு சரியானது தான். இது அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் கொடுக்கும்? ஒரு நல்ல கல்வி கொடுக்கும், ஒரு வேலை கொடுக்கும், எல்லா வாழ்க்கை வளங்களும் முழுமையாக நிறைவு பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். இது ஆரம்ப காலத்துல நல்லா இருக்கும். ஆனா ஓவர் அ பீரியட் என்ன ஆகும்னா, இந்த தற்பெருமை ஒரு நிழல் மாதிரி தன்னை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்துட்டு இருக்கிற அந்த நிழல் ஒரு குறிப்பிட்ட காலம் செல்ல செல்ல நம்முடன் நிரந்தர விருந்தாளியாக மாறிவிடும். விருந்தாளின்னா என்ன பண்ணும்? 3 நாள் இருக்கணும், 1 வாரம் இருக்கணும், போணும். இது நிரந்தர விருந்தாளியாக ஆகிவிடும். இந்த நிரந்தர விருந்தாளியாக ஆகும்போது என்ன நினைக்கிறோம்னா, என்னால் செய்ய முடியும் அப்படின்ற நிலையிலிருந்து, என்னால் மட்டுமே செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம மாறுகிறோம். அப்படியே கண்டிஷனிங் மைண்டுக்குள்ள நாம் வைக்கத் தொடங்குகிறோம். ஒரு அன்பர் பகிர்ந்த ஒரு ஒரு இன்டர்வியூவ பத்தி இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அவர் இமயமலை டிராவல் பண்ணியிருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா பண்ணியிருக்காங்க. அங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நாம எல்லாருக்கும் தெரியும். இமயமலையில நல்ல புத்திஸ்ட் மாங்க்ஸ் இருப்பாங்க. அவங்களும் அங்க இவரோட பயணிச்சுட்டு இருக்கும்போது, இவரும் இவர் நண்பரும் போயிட்டு இருந்திருக்கிறாங்க. இவர் நண்பருக்கு அந்த புத்திஸ்ட் மாங்க்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சாம். "நான் உங்கட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?" அப்படின்னு சொன்னாராம். "நீங்க கேளுங்க" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த உலகத்துல ஏதேதோ குழப்பங்கள் நடந்துட்டே இருக்கு. நாம் எவ்ளோ முயற்சி பண்ணாலும் நமக்கு சில விடைகள் கிடைக்கிறதில்ல. எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. என்னால முடிஞ்ச அளவு என்னோட தகுதிக்கு மீறி அந்த குழந்தைங்களுக்கு கல்வியோ, வாழ்க்கை வளங்களோ, வாழ்வியல் தேவைகளோ நான் குடுத்துட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த குழந்தைங்கள என்னால புரிய வச்சுக்க முடியல. நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் நான் பண்றேன்னு புரிய வைக்க முடியலன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மாங்க் சொல்லியிருக்காங்க, "அந்த மரத்துல இருக்கிற அந்த ஒரு கிளைய நீங்க ஒடிச்சுட்டு வாங்கன்னு" சொல்லியிருக்காங்க. அந்த கிளைய உடைச்சுட்டு இவரு வந்திருக்கிறாரு. அதுல இருக்கிற எல்லா இலையும் நீங்க அப்படியே ஒண்ணு ஒண்ணா எடுத்து கீழ போடுங்கன்னு. அதே மாதிரி இந்த அன்பர் செஞ்சிருக்கிறாரு. செஞ்சுட்டு அந்த இலைய பாருங்க அப்படின்னு சொன்னா, இவருக்கு சற்று புரியல. இவரு என்ன சொல்ல ட்ரை பண்றாரு அப்படின்னு. இதுல ஒரு 25 இலை இருக்கிறதா வச்சுக்கோங்களேன். இந்த 25 இலை ஒண்ணோடு ஒன்று ஒரே மாதிரியா இருக்குதா? இருக்கிறதில்ல. இந்த மரத்துக்கு டெய்லி தண்ணி ஊத்துற மனுஷன் தான் நான். பட் என்னால என்ன முடியும்? இதுக்கு தண்ணி மட்டும் தான் ஊத்த முடியும். எல்லா இலையும் ஒரே மாதிரியாக வளரணும் அப்படின்ற எண்ணம் என்னால வைக்க முடியாது. அதுபோல தான் உங்க குழந்தையை உங்கள வளர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. அது நீங்க உங்க தகுதிக்கு உட்பட்டு செய்றீங்களோ, தகுதிக்கு அப்பால் செய்றீங்களான்றது உங்களோட உரிமையாக இருக்கிறது. கடமைய மட்டும் நீங்க செய்யுங்க. இது நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு நான் இந்த மரத்த டெய்லி புடிச்சிட்டு இருந்தேன்னா, அந்த மரம் வளருமா? வளராது. எனக்கு கை வலிக்கும்ல? வலிக்காது. ஒரு ஆற்றுல நீங்க 2 நாள் குளிக்க முடியாது. நான் நேற்று குளிச்ச ஆத்துல தானே இன்னைக்கும் குளிச்சேனா, அதே தண்ணீர்ல உங்களால குளிக்க முடியுமா? முடியாது. அதுபோல தற்பெருமை அப்படின்றது நான் அப்படி செஞ்சேன், குழந்தைங்களுக்கு இப்படி செய்தேன் அப்படின்றது ஒரு நாள் அதெல்லாம் கடந்து போயிட்டே இருக்கும். பட் உங்களுடைய வேலை என்ன? அந்த கடமையே செய்துட்டு, உங்கள நோக்கி நீங்க இப்ப இமாலயம் வந்திருக்கிறீங்க. இதுல உங்களோட பயணத்த செலுத்துங்க அப்படி சொன்னாங்க. அதுபோல தான் நண்பர்களே நாம் எல்லோரும் அந்த எல்லை கட்டிக்கொண்டு இது நான் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அத புடிச்சு வச்சிட்டு இருக்கிறோம். எப்படி சொல்லுவாங்கன்னா, "வலது கை கொடுப்பதை இடது கை அறியாது செய்ய வேண்டும்." அது நம் பெற்றோர்களுக்கு செய்தாலும் சரி, குழந்தைகளுக்கு செய்தாலும் சரி. எந்த ஒரு நிஷ்காமியமா நம்ம கர்மத்தை செய்ய வேண்டும் அப்படின்றது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த தற்பெருமையிலிருந்து மாறுபடணும். தற்பெருமை இல்லாமல் எப்படி வாழ்வது? இப்போ தலைப்பு நமக்கு அதுதானே குடுத்திருக்காங்க. தற்பெருமை இன்மை. அது இல்லாமல் எப்படி வாழ்வது அப்படின்னு பார்த்தோன்னா, அறிவில் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள் என்ன செய்தார்கள்? தான் உயர வேண்டும் என்பது தற்பெருமை. தன்னோடு இருப்பவர்கள் சேர்ந்து உயர வேண்டும் என்று நினைப்பவனே மாமனிதன். நாம் மனிதனாக வாழ விரும்புறோமா? மாமனிதனாக வாழ விரும்புறோமா? மாமனிதனாக மாறுவதற்கு தான் நாம் எல்லோரும் இப்ப முயற்சி செய்து கொண்டிட்டுருக்கோம். அந்த முயற்சியில முதல் முயற்சியா நமக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்னன்னா, நம்மை பற்றி நாம் உணரும் அந்த தருணம் நம் வாழ்நாள்ல எல்லோருக்கும் வந்துச்சு. எப்ப உணரத் தொடங்குனோம்னா, நம்மோட உயிர் கலப்பு,
குருவோட உயிர் கலப்பு நம்மோட உயிரும், குருவோட உயிரும் இணைந்து அந்த உயிர் கலப்பு நமக்குள் எப்படி ஏற்பட்டுச்சோ, அந்த உயிர் கலப்பாக முதலாக நமக்கெல்லாம் ஒரு தியானம், ஆகினி தவம் நமக்கு குடுத்திருப்பாங்க. அந்த ஆகினி தவம் கிடைத்த அந்த நாள் இந்த கண்ணுக்கு முன்னாடி உங்களால ஞாபகப்படுத்த முடிந்தா, நீங்க ஞாபகப்படுத்துங்க. அந்த நாள்ல நமக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம உணர்ந்திருப்போம். அந்த தவம் நாம் செய்ய முதலாவதாக நமக்கு தவம் குடுத்துட்டாங்கன்னா, நமக்கு நம்ம போற சென்டர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, முதல்ல உடம்ப நல்லா வச்சிருந்தா மட்டும் தான் உங்களால் தவத்தில் நிலைத்து இருக்க முடியும்னு சொல்லிட்டு நமக்கு உடற்பயிற்சிகள குடுப்பாங்க. உடற்பயிற்சிகள குடுத்து கொஞ்சம் நம்மளால ஒரு 20 நிமிடம் உட்கார முடியும். 2வது நாள், 3வது நாள் நமக்கு ஆகினி தவம் குடுக்குறாங்க. அந்த ஆகினி தவம் குடுத்த அன்னைக்கு நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு நமக்குள்ளாக வர ஆரம்பிச்சு. இதுவரைக்கும் நம் புலன்கள் மூலமா வெளியவே அலைஞ்சிட்டு இருந்த அந்த மனமானது நம்மை உள்நோக்கி பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அந்த குருவாக இருந்த அந்த ஆசிரியர்கள், ஆண் ஆசிரியரோ, பெண் ஆசிரியரோ நமக்கு அந்த உணர்தல் நிலையை கொடுத்தாங்க. அப்படி படிப்படியாக நம்ம விடாது தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது, உயிரை பற்றிய அறிவாகிய காயகல்பம் செய்றோம். நம்ம தவம் செய்து நமக்குள்ளாக அந்த மன அலைச்சூழல் குறைந்து குறைந்து பார்க்கும் பொழுது நமக்கு என்ன புரியுறது ஒரு நாள், நாம் எல்லோரும் ஒரே இடத்திலிருந்து சுத்தவெளி அப்படின்ற ஒரே இடத்தில் இருந்தால் எல்லோரும் வைத்திருக்கிறோம். இதில் கூடுதல் குறைதல் அப்படின்றது எந்த ஒரு மாற்றம் இருக்காது. ஒரே சோர்ஸ்ல தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். நம்ம செய்ற செயல்கள் மூலமால் மட்டும்தான் நமக்குள்ளாக ஒரு வேறுபாடு இருக்கிறது. இந்த நிலையை நம்ம உணரும் பொழுது நமக்கு தற்பெருமை இருக்குமா? கண்டிப்பா தற்பெருமை இருக்காது. இதை வள்ளுவம் எப்படி சொல்கிறதுன்னு பார்ப்போம். பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். ஒருவர் தான் செய்யும் செயலின் மூலமாக மாறுபாடு இருக்கலாம். ஒரு டீச்சர் வேலையில இருக்கிறவங்க டீச்சரா வேலை பார்க்கலாம். ஒரு லாயரா இருக்கிறவங்க லாயரா இருக்கலாம். ஒரு அடிப்படை தொழில் செய்றவங்க, ஒரு வீடு கட்டுறவங்க அப்படின்றவங்க அந்த செயல் செய்யலாம். இந்த செயல்கள்ல தான் வேறுபாடு இருக்குதே தவிர, மற்ற எந்த வேறுபாடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிடையாது. ஏன்னா, நாம் எல்லோரும் சுத்தவெளி அப்படின்ற ஒரே சோர்ஸ்ல இருந்து நாம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். இப்போ நாம் டெய்லி என்ன பண்றோம்? நாம் உடற்பயிற்சி செய்றோம். இந்த உடல் அப்படின்ற ஒரு பிடிப்பிலிருந்து நம்ம வெளிய வரோம். எப்படி இருந்துச்சு? நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் என்ன அழகாக ஆயிக்கணும். அப்படின்ற பெருமையிலிருந்து இறைவன் கொடுத்த இந்த உடலை காக்க வேண்டியது என்னோட கடமை. அந்த கான்ஷியஸ் நமக்குள்ள ஷிஃப்ட் ஆகுது. இந்த உடமை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. நான் செய்கிறேன். இந்த உயிர் தான் இந்த உடம்பை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த உயிரை வளப்படுத்த வேண்டியது பயிற்சி மூலமா நமக்கு மகான் கொடுத்திருக்காங்க. இந்த உயிர் பயிற்சி செய்ய என்ன ஆகுதுன்னா, நம் உடம்பு புத்துணர்ச்சி பெற்று உயிர் ஆனது வளம் பெற இருக்கிறது. தினம் காயகல்பம் பயிற்சி செஞ்சு ஓஜஸ் பண்ணும் பொழுது நம்ம உடம்பு ஃபுல்லா அந்த ஆற்றல் பரப்பும் பொழுது உயிர் மேலும் 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 நல்ல இன்னும் வளமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மனப்பயிற்சி மட்டும் மகான் 2 முறை கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா மனமானது நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த மனப்பயிற்சி செய்தால் மட்டும் போதாது. அதனை தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த அகத்தவம் செய்யும் பொழுது நமக்குள்ளாக என்ன நடக்கிறது? புலன்கள் வழியாக இயங்கிக் கொண்டிருந்து நம் மகான் கொடுத்த அந்த யோக பயிற்சிகளை நாம் செய்யும் பொழுது மனம் விரிவடைகிறது. இத்துணூண்டு உடம்புல இருந்த நமக்கு இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தை பற்றிய உணர்வு நமக்கு முதலாவதாக வருகிறது. அடுத்த நிலை என்னப்படுகிறது? மனம் வழியாக செயல்பட்டுக் கொண்டிருந்த நாம் அறிவு வழியாக செயல்பட ஆரம்பிச்சிட்டோம். எப்படி செயல்பட ஆரம்பிச்சோம்? நாம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம அப்துல் கலாம் ஐயா வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வை இந்த தருணத்துல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது 1979ஆம் ஆண்டு SLV3 அப்படின்ற ஒரு ஏவுகணை அவங்க செலுத்தியிருக்கிறாங்க. அப்போ அது சரியான இடத்துல போய் பிளேஸ் ஆகல. பிளேஸ் ஆனோன அதுக்கு நெறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அது வெற்றியை அது அடையவில்லை. அந்த நிலையில் அப்துல் கலாம் ஐயா மனதளவுல கொஞ்சம் கொஞ்சம் வருத்தத்துல இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு சுப்பீரியர் ஆஃபீசரா இருந்தாரு சதீஷ் தவான் அப்படின்ற ஒருத்தர். அவர் இவர கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது சரியாயிடும்." அப்படின்னு சொல்றாங்க. எப்போதுமே ஒரு நிகழ்வு நடக்கும்பொழுது பத்திரிகையாளர்கள்
சந்திப்பு அப்படின்றது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அவர்கள சந்தித்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும். அந்த தருணத்துல இந்த சதீஷ் தவான் போய் சொல்றாங்க, எதிர்பார்க்காத ஒரு தவறு நடந்துச்சு. இன்னும் 1 வருடத்துல இத நாங்க செஞ்சு, நாங்க வந்து ஏவிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. 1 வருடம் அதே மாதிரி நடந்தது. இதே மாதிரி ஒர்க் பண்ணாங்க. 1980வது ஆண்டு அடுத்த வருடமே அது சக்சஸ்ஃபுல்லா விண்ணுக்கு செலுத்திட்டாங்க. இந்த தருணம் சாதாரணமான ஒரு மனிதனாக இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? இப்பவும் வெற்றிக்கு நான் தான் காரணம். அந்த பிரஸ் மீட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த முறை சதீஷ் தவான் ஐயா வந்து அப்துல் கலாம் ஐயாவ கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க போய் உட்காருங்க. கேட்ட கேள்விகளுக்கு நீங்க பதில் செய்யுங்க. அப்துல் கலாம் ஐயா வந்து முதல்ல யோசிக்கிறாங்க. அப்புறம் மறுக்கிறாங்க. இவ்ளோ சக்சஸ குடுத்தது நீங்க தானே. தோல்விக்கு நீங்க வந்து பொறுப்படுத்தி பேசும்போது, வெற்றிக்கு நீங்க தானே பொறுப்படுத்தி பேசணும்னு சொல்லும்போது, அவங்க சொல்றாங்க, "இல்ல இந்த தடவ நீங்க பேசணும்னு" போம்போது, அந்த பத்திரிக்கையாளர்கள் சந்திப்ப வந்து அப்துல் கலாம் பேசுறாங்க. அப்போ இந்த நிலை அவங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது, அறிவு விரிவடைகிறது. நான் மட்டும் செய்யவில்லை. டீமா சேர்ந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்க இந்த சக்சஸ நாங்க வந்து அடைஞ்சிருக்கோம். இந்த வெற்றி எல்லாருக்குமானது. அந்த தற்பெருமை இல்லாத நிலையை அடையும் பொழுது, அறிவு விரிவடையும் போது, அதனுடைய பலன் வந்து உலகம் முழுவதும் அடைகிறது. அந்த மாரி மகான்கள், வீரர்கள், ஞானிகள் மட்டுமே இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பெருமைப்படுத்த ஒரு மனிதர்களாக இன்ன அளவும் அவங்கலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த நிலை என்ன நடக்கிறது? இயற்கையை பற்றிய புரிதல் வருகிறது. தவம் பண்ணும் பொழுது, இதுவரைக்கும் நம்மள பார்த்துருந்த நம்ம இயற்கையோட ஒத்தும் உதவியும் வாழும் பொழுது தான் நம் வாழ்க்கை அமைதியாகவும், ஆனந்தமாகவும் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு வருகிறது. வெவ்வேறு கருத்துகள் வந்து செயல்படும் பொழுது, இறுதியில நம்ம வந்து அறிவின் நிலையில் இருக்கும் இறைநிலையே நானாக வந்திருக்கிறேன்ற புரிதல நம்ம உண்டாக்கும் பொழுது, நம் வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்றது வந்து மகான் வந்து ஒரு முறை வந்து யுஎஸ் போயிருந்தாங்களாம். ஒரு யுனிவர்சிட்டில பல யுனிவர்சிட்டி அவங்க விசிட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு யுனிவர்சிட்டில இவங்களோட பேச்ச கேட்டு அப்படியே பிரமிச்ச அந்த ஆங்கிலேயர்கள் வந்து மகான்ட்ட கேட்டிருக்கிறாங்க. "விச் யுனிவர்சிட்டி யூ ஹேவ் ஸ்டடீட்?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த யுனிவர்சிட்டில நீங்க படித்திருக்கிறீங்கன்னு கேட்ட கேள்விக்கு மகான் சொன்ன பதில், "ஐ ஹேவ் ஸ்டடி இன் த சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ்" அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒரு ஒரு புத்தகங்கள் படித்து ஒரு பல்கலைக்கழகங்கள் படிக்கும் பொழுது, நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு தான் படிக்க முடியும். இந்த பிரபஞ்சத்தையே முழுவா நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இயற்கையை பற்றிய புரிதல், உச்சக்கட்ட அறிவு என்னன்னா, அந்த இயற்கையை பற்றிய புரிதல் பற்றிய அறிவை வந்து மகான் கண்டுபு படிச்சுட்டாங்க. அத எல்லாருக்கும் சொல்லாங்க. நம் வாழ்க்கையில கூட நம்ம எவ்வளவோ உயரங்கள அடையிறோம். ஆனால் அந்த இயற்கையை பற்றிய புரிதல் வந்து நமக்கு சரியாக புரிவதில்லை. நம் வாழ்க்கை எப்படி இருக்குது? கல்வி கற்கணும், வாழ்க்கை வளங்கள் பெருகணும், சந்தோஷமா வாழணும். அப்படிதான் நெனைக்கிறோம். ஆனா மகான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அதையெல்லாம் தாண்டி அந்த நிமிடத்துல அவங்களுக்கு தோணல. யார் யாரெல்லாமோ படிச்ச இடத்துல அந்த யுனிவர்சிட்டில எனக்கும் குடுத்துருக்காங்க. அப்போ நான் எவ்வளவு படிச்சிருந்தா, எவ்வளவு இந்த இயற்கைய புரிஞ்சிருந்தா என்னால இதுக்கு பதில் சொல்ல முடியும். ஒரு செகண்ட் கூட யோசிக்காம இந்த பதில மகான் சொன்னாங்கன்னா, அவங்களோட அந்த தற்பெருமை இல்லாத அந்த நிலைதான் இன்று வந்து வேதாத்திரியமாக நமக்கு ரொம்ப எளிமையாக கிடைத்திருக்கிறது. மத்த இடத்துல ஒரு யுனிவர்சிட்டில போய் ஒரு டிகிரி வாங்குறதுன்றது இன்னைக்கு எவ்வளோ ஒரு காலத்தால கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா, வேதாத்திரிய கல்வி அப்படின்றது எப்படி இருக்குது? நமக்கு ரொம்ப எளிமையா இருக்குது. இந்த கல்விய கற்றுட்டோம் அப்படின்ற நம்ம பெருமைய உணரலாமே தவிர, எந்த காலத்திலும் வேதாத்திரிய கல்வி எனக்கானது அப்படின்ற அந்த தற்பெருமைக்குள்ள நாம் செல்லவே கூடாது. இயற்கை மகான் புரிந்தது மாரி, பாரதியாரும் புரிஞ்சு, அவங்க இயற்கைய பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? "காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டும். நோக்கும் திசைவெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம்." இந்த உலகத்துல பார்க்குற எல்லாம் செடி, கொடி, மரம், பறவை, விலங்குகள் எல்லாமே யாராக இருக்கிறது? இறைவனோட ஒரு தன்மையாக தான் இருக்கிறது. இறைவனோட ஒரு தன்மையாகத்தான் நானும் இருக்கிறேன்ற அந்த உணர்தல் வந்துட்டா, அடுத்த நிலை என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் தவம் செய்றோம். தவம் செய்யும் பொழுது மகான் நமக்கு என்ன சொல்கிறார்கள்? அதனோட பலனாக அறநெறி வாழ்க்கை வாழத் தொடங்குகிறோம். அறநெறி வாழ்க்கைக்கு அடிப்படை தத்துவமாக 3 தத்துவங்கள் குடுத்திருக்கிறாங்க. ஒழுக்கம், ஈகை, கடமை. ஒழுக்கம் நாம் எல்லாருக்கும் தெரியும். தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திற்கோ, உடலுக்கோ, உயிருக்கோ நன்மையே செய்யக்கூடிய செயல். ஈகை குறைந்தபட்சம் 1% ஈகையாக நாம் கொடுக்க வேண்டும். கடமை கடமையை 5 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க.
தனக்கு, குடும்பத்திற்கு, சுற்றாருக்கு, ஊருக்கு, உலகுக்கு கடமை செய்ய வேண்டும். அப்போ மரநெறி வாழ்க்கையில இந்த கடமையெல்லாம் செய்யும் பொழுது, உலகத்துக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன இருக்குதுன்னா, மகான் ஒரு பாடல் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. எல்லோருக்கும் உதவி செய்வோம். எப்படி செய்ய வேண்டும் தற்பெருமை பேசுபவர் தன்முனைப்பு மீறி தவறென்று பிறர் செயலை பிறர் குறையே கூறும். நான் தான் பெரியவன் அப்படின்றத உணர்ந்து தன்னை பற்றியே பேசி அது மட்டும் இல்லாத பிறருடைய குறைகளை எடுத்து கூறும் பொழுது அற்பமனம் உடையோர்கள் சிலர் இருப்பார்கள். இந்த அறிவில் தெளிவு இல்லாத அந்த நிலையில இந்த சமுதாயத்துல கொஞ்சம் பேர் இருக்கதான் செய்தார்கள். நம்மில் அன்பு கொண்டு நாம் அவர்களோட அன்பு கொள்ளணும். ஏன் அன்பு கொள்ளணும்னா நமக்கு இறை தத்துவம் புரிஞ்சிட்டு எல்லோரும் சுத்தவெளின்ற இடத்துல இருந்து தான் வந்திருக்கிறாங்கன்றது புரிந்து நான் எப்படி ஒரு உயிரோ அவர்களும் அப்படி ஒரு உயிர்தான். அறியாமையினால் அவர்களுக்கும் எனக்கும் சிறிய வேறுபாடு இருக்கிறது. அந்த அறியாமையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு செய்வது அது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அன்பு கொண்டு அவர்களை அரவணைத்து ஒருவேளை அவர்களுடைய சொல் மூலமா செயல் மூலமா ஏதாவது ஒரு தவறு செய்தா கூட அவர்களை அரவணைத்து சொற்களினால் வாழ்த்து. முதலையே மன்றத்துக்கு வாங்க, எக்ஸசைஸ் கத்துக்கோங்க, மெடிடேஷன் கத்துக்கோங்க, காயக்கல்பம் கத்துக்கோங்கன்னா அவர்களால வர முடியாது. நமக்கு எல்லாமே கர்மா தெரியும். அந்தந்த கர்மா நடக்கும் பொழுது அந்த கர்மவினை தீரும் பொழுதுதான் இந்த பொக்கிஷத்தை அவங்களால் திறந்து பார்த்து அனுபவிக்க முடியும். அதுவரை நாம் என்ன செய்தலாம்? குறைந்தபட்சமாக அவர்களை சொற்களினால் வாழ்த்தி அந்த வாழ்த்து ஒன்றே போதும். அவங்க சிந்தனையில் எங்கோ சென்று விடுவார்கள். அப்படி வாழ்த்திக் கொண்டே இருக்கும்போது அவர்களுக்கான காலம் வரும் பொழுது அவர் சிந்தனையை உயர்த்தி சூட்சுமமாய் அவர் உயிரை அறிந்து உய்ய நமக்குள்ளாக சூட்சுமமா இருக்கிற அந்த உயிரை அவங்க உணர வேண்டும் என்ற நற்பணியை செய்திடுவோம். இது நல்ல பணி, புண்ணிய பணி. எத்தனை கோயில்கள் கட்டினா பணி கிடைக்குமோ, எத்தனை அன்னதானம் கிடைத்தால் நமக்கு ஒரு பலன் கிடைக்குமோ, அந்த மாதிரி இது ஒரு நல்ல பணியை செய்திடுவோம். சமுதாய தொண்டாம். தனக்கு உண்டான கடமைகளை காலையில் காயக்கல்பம், எக்ஸசைஸ், மெடிடேஷன், தனக்கு செய்யற தொண்டு, குடும்பத்துக்கு செய்யற தொண்டு, கணவன், மனைவி, குழந்தைகள், பெற்றோர்களே நல்லா கவனிக்கணும். ஊர் உலகத்தை எல்லோரும் ஒற்றும் உதவியும் வாழ வேண்டும். சமுதாய தொண்டு என்னது? இந்த வேதாத்திரிய கல்வியை நாம் எடுத்து செல்ல வேண்டும். தம் தகமை பொறுமைகளை சோதிக்க வாய்ப்பாம். இந்த நிலை வரும் பொழுது சில இடர்பாடுகள் வருவதற்கான வாய்ப்பும். சொல்லிட்டே இருப்போம், நீங்க வாங்க எக்ஸசைஸ் கத்துக்கோங்க, மெடிடேஷன் கத்துக்கோங்க சொல்லிட்டே இருப்போம். வரமாட்டாங்க. 1 மாதம் கூட்டுவோம், சிலருக்கு 1 வருடம் 2 வருடம் கூட ஆனால் நம்முடைய கடமை என்ன? தொண்டு செய்ய வேண்டும். அறநெறியை நாம் உணர்ந்து விட்டோம். அந்த உணரும் பொழுது நாம் அன்பும் கருணையாக மாறுறோம். எந்த நிலையில் அன்பும் கருணையாக மாறும்? நானே தெய்வமாக இறைவனோட மீனியேச்சராக நானே இந்த உலகத்துல இருக்கும் பொழுது இறைவனோட தன்மை என்ன? அன்பும் கருணையுமாக எல்லா உயிர்களையும் சமமாக பாவித்தல் தான். அந்த அன்பும் கருணையுமாக மாறும் பொழுது குடும்பத்திலோ சமுதாயிலோ வேற்று இடத்திலோ அவங்க தவறா அறியாமையினால ஒரு வார்த்தையை பேசினாலோ சில செயல்கள் செய்யும் பொழுதோ accept them as they are. அவர்களை நாம அவர்களாக புரிந்து கொள்கிறோம். அவர்கள் புரிந்து கொள்ளது மட்டும் இல்லாமல் வாழ்வை மாற்றி அவர்களை சிந்தனையில் உயரச் செய்ய வேண்டும். அந்த சிந்தனையை உயர செய்வதுதான் நாம் தற்பெருமையின்மை இல்லாம இருக்கிறோம் அப்படின்றத நம்மால் உணர முடியும். நாம் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு ஒரு சின்ன கூடுவாஞ்சேரியில ஆரம்பிச்ச இந்த வேதாத்திரியம் ஒரு யூனிவர்சிட்டிக்கு அளவு இன்னைக்கு மாறி இருக்குது. அப்படி மாறும் பொழுது எவ்வளவு தடைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் எல்லாம் தாண்டி மகான் கொடுத்திருப்பாங்க. அப்போ விஷன் கோர்ஸ் முடிச்சு சர்டிபிகேஷன் கொடுக்கும்போது மகான் எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்களா, நீங்க எவ்வளவு பெரிய உதவி எனக்கு செஞ்சிருக்கீங்க. கிளாஸ் எல்லாம் நீங்களே எடுக்கிறீங்க, அவங்களுக்கு ஸ்டே எல்லாம் நீங்களே ஆர்கனைஸ் பண்றீங்க. ஆனா அந்த சர்டிபிகேட் கொடுக்குற சின்ன வேலை மட்டும் தானே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, நம் மகான் எவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு வராத பெருமைகளா, அவர்களுக்கு வராத பாராட்டுகளா, அதெல்லாம் பெருசுப்படுத்தாம அடுத்தவங்க செய்யற ஒரு சின்ன விஷயத்த அவ்வளோ பெருமைப்படுத்துறது மட்டும் இல்லாம அவ்வளோ பெருமைக்குரியவர் என்ன பண்றாங்க,
தன்னை வந்து ரொம்ப சின்னவங்களா நினைச்சு, "சின்ன வேலை தானே எனக்கு குடுத்துருக்கிறீங்க" அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த உண்மையான ஒரு முழுமையான ஒரு குரு வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அந்த தருணத்துக்காக நாம் பெருமைப்படலாம். யாருக்குமே கிடைக்காத குரு எனக்கு குடுக்குறான். யாருக்குமே கிடைக்காத கல்வி எனக்கு கிடைச்சுக்கு. யாருக்குமே கிடைக்காத பொக்கிஷம் எனக்கு கிடைக்குது. இந்த பொக்கிஷம் நமக்கு மட்டும் போதுமா? இந்த பொக்கிஷத்த நம்ம எடுத்து எல்லாருக்கும் குடுக்கலாம். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. உலகத்தில் நம்மளோட முக்கியமான வேலைன்னா, நமக்கான அந்த பரிசை தேடணுமாம். அந்த தேடிய பின்பு அந்த பரிசை அனுபவிச்சுட்டு போம்போது யாருக்காவது குடுத்துட்டு போணும்னா, அதுதான் இந்த உலகத்துக்கு எனக்கு கிடைத்தது பரிசு. அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறது பொக்கிஷம். கிடைத்த நமக்கு பரிசும், பொக்கிஷம் 2மாக வேதாத்திலயும் கிடைக்கிறது. இந்த பரிசையும், பொக்கிஷத்தையும் எப்படி மகான் வந்து நம்மட்ட முழுமையான குடுத்தாங்களோ, அதே மாதிரி நம்ம இந்த சமுதாயத்துக்கு குடுத்து செல்வோம். தன் பெருமை உணர்ந்த தற்பெருமை போய்விடும். ஆகவே அன்பர்களே, நாம் அனைவரும் தொண்டாற்றி இன்பம் காண்போம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.